ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு அவுட்காஸ்ட் ரெஸ்டாரண்ட் அனிமையோட எபிசோடு 8 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே என்ன என்றிட்டா ரொம்ப சந்தோஷமாக தெரியுது. நல்ல மூடில் இருக்கியோ? ஆமாம் விவா, இன்னைக்கான அந்த ஃபீஸ்ட் அதை நினச்சி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அங்கே ஒரு கடைக்காரரும் கேட்குறாரு, ஆமாம் என்ன விஷயம்? இந்த மாதிரி லஞ்ச் டைமில் டென்னிஸோட ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க, ரேரான விஷயம் உங்களை பாக்குறதீங்க. ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு வேற ஸ்பெஷலான நாள். அவருக்கு புரியல இவங்க என்ன சொல்றாங்கன்னு. இதுக்கப்புறம் நம்ம அட்டிலியர் அவங்க ரெண்டு பேருமே ரெடியா இருக்காங்க. அட்டிலியர், நம்ம எங்க போறோம் உனக்கு தெரியும்ல, அப்புறம் இதுக்கு இந்த ஆப்ரௌன் இது வந்து தேவையில்லை. ஆனா இல்லன்னு சொல்லி அவ அதை பூச்சிக்கிறான். அந்த இடத்துல ஹென்ரிட்டா வந்து சொல்றான், எல்லாருமே தேவையான பொருளை கொண்டு வந்தாச்சுல, அதை நம்ம செக் பண்ணலாமா? உங்ககிட்ட டவல் இருக்கா? இருக்கு. சோப்பு இருக்கா? சோப்பு இருக்கு. கிட்ட இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குமா? இதுக்கப்புறம் அவங்க குளிக்கிறதுக்கு போறாங்க. நம்ம ஹீரோவோட பாடியை பார்த்து நம்ம விவா ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் வந்து இந்த அளவுக்கு லார்ஜான விஷயத்தெல்லாம் பார்த்ததே இல்ல, எப்படி இந்த மாதிரி மானீங்க? அதுவா, ஆயிரக்கணக்கான புஷ்அப்ப தினமும் எடு, கண்டிப்பா கடைசியில நீயும் இந்த மாதிரி தான் இருப்ப. எனக்கு அப்பயே தெரியும் இவர் வந்து மனுஷனே இல்லைன்னு. ஏதோ ஒண்ணு, எதுக்காக நீ ரொம்ப தயங்குற? ஆனா நீ என்னன்னா டவலை போட்டு இருக்க, என்ன விஷயம்? கைட்டு இல்ல, நீங்க அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ண எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இடத்துல அவங்க ரொம்ப ஃபன்னா அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஹென்ரிட்டா, ஃபிகர் ரொம்ப அற்புதமா இருக்கு, அதனால என்னோட கண்ணை அங்கிருந்து எடுக்க முடியல. அப்படியா? ரொம்ப டிஃப்ரெண்டாவா இருக்கு. ஆமா, கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த இடத்துல இதுக்கப்புறம் அவங்க குளிக்கிறாங்க. மீல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடும். ஹென்ரிட்டாவை தான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பேச சொல்றான். ஹென்ரிட்டாக்கு என்ன பேசணும்னே தெரியல, இதனால அவ உளர ஆரம்பிக்கிறான். சில நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்றான், என்னை பாத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லணும், எனக்கு ஜாபும் கிடைச்சிருக்கு. இது என்ன ஜாப்னா, இப்போ நான் அட்வென்ச்சரரா இல்ல, நைட்டு கூட மத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நிறையவே யோசிச்சேன், மத்தவங்களுக்கு உதவி பண்றது இதுதான் நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல இதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வீவா தான். வீவா ஒரு விசாடா இருக்கிறதுக்கு முதல் படியா ஒரு பார்ட்டியை ஜாயின் பண்ணிருக்கான். அது ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, இருந்தாலும் இதுதான் என்னோட ஜேர்னியோட முதல் படியே. அட வீவா, நீங்களும் முன்னேறிட்டீங்க போல, அதுக்குன்னு நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ஒரே லெவல்ல இருக்கும் அப்படி நீ சொல்லாத. இதுல என்னாலலாம் மீலுக்கு பே பண்ண முடியாதுன்னு வேற சொல்றானா. நம்ம ஹீரோ வேற நல்லா ஒர்க் பண்ணணும்னு ஏத்தி விடுறான். அதுக்கப்புறம் பேச்சல் கிட்ட கேக்குறாங்க, பேச்சல் வந்து என்ன டிசைட் பண்ணான்னு. பேச்சலும் சொல்றான், நான் என்ன டிசைட் பண்ணனா, அதாவது ஹோம் டவுனா இருக்கிற என்னோட பேரண்ட்ஸோட டவுனு, அங்க போய் மேஜிக் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆமா ஆல்ரெடி நீ இதுக்கு முன்னாடியே ஆயில் மேஜிக் ஹை ஸ்கூல்ல இருந்திருக்க, அப்போனா நீ கண்டிப்பா ஒரு பிரில்லியண்டா தான் இருப்ப. நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல இந்த மாதிரி நான் பிரில்லியண்டான இடத்துல. அதுக்குள்ள நம்ம ஹீரோ சொல்றான், எதுக்கு பேசின்னு வாங்க, எல்லாருக்குமே புது ஆரம்பம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, அப்புறம் என்ன எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். அதனால எல்லாருமே அங்க என்ஜாய் பண்றாங்க. நம்ம அட்டிலியர் பேட்ச்ல உங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க. ஒரு சைடு நம்ம வீவாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நாளையோட எல்லாருமே அவங்களோட பாதியை தேடி தனித்தனியா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லோன்லியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். இதை பாக்குற ஹீரோவும் மோட்டிவேட் பண்ணி வர்றான், நீங்க அப்படிலாம் யோசிக்க வேணாம், ஏன்னா என்னதான் உங்களோட பாதை தனியா பிஞ்சாலும் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுமோ, அதாவது என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயத்த நீங்க பண்ண போறீங்க. அதனால எதுக்காகவும் அந்த விஷயத்த விட்டு கொடுக்காதீங்க. நாளைக்கு தானே நீங்க போக போறீங்க, இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம் இப்படின்னு அவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அந்த இடத்துல ஆளு பயங்கரமா ஃப்ரைட் ரைஸ் செய்யறான், அதுவும் செம்மையா இருக்குமா. பால்வோ வந்து சொல்றாரு, அட இது நல்லா இருக்குப்பா, மாதிரி ஒரு ருசியான விஷயத்த நான் சாப்பிட்டது இல்ல தெரியுமா. அட நீ வந்து அந்த பர்வியான ஸ்டோர் ஓனர் தானே, உனக்கு என்ன இங்க வேலை? நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நீங்க இங்க இருக்கீங்கன்னு, அதுக்காக தான் நான் இங்க வந்தனே. அதே மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோக்கு பேரு தெரியல, அட்டிலியர் கரெக்டா சொல்ல, நல்ல பால்வோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல பொண்ணு, எனக்கு என்னோட பேரு தெரிஞ்சிருக்கு, வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கிறது. ரொம்ப அந்த மாதிரி சொல்ற வேலையை வச்சுக்கினா பிக்சரும் பாத்துக்கோன்னு, அதனால திரும்பலாம் நம்ம சொல்லத. அதே மாதிரி ரொம்ப நன்றி, இன்னைக்கு உன்னாலதான் எனக்கு அன்னைக்கு ஃபுட்டே கச்சுது, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல இருக்கட்டும்பா, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் வந்து இங்க பார்ட்டி மாதிரி பெரிய விஷயத்த பண்றீங்கன்னு, பெரிய ஃபீஸ்ட நீங்க என்ஜாய் பண்றீங்கன்னா முக்கியமா உங்களுக்கு மீட் வந்து தேவையா இருக்கும். இதோ என் கிட்ட இருக்கு. அங்க நிறையவே மீட் எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்கான். அதை அவங்க சமைக்கிறதுக்கும் ஒத்துக்கிறாங்க. அங்க பயங்கரமா ஆளு ரெடி பண்றான். அங்க ஊட்டிலாம் விடுறா, அது ரொம்ப ருசியா இருக்கு. அங்க பால்வோக்கும் அதை ஊட்டி விடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. அட்டிலியர் ஊட்டி விட அப்படியே ஆளு மயங்கிடுறான். அதுக்கப்புறம் அவரு தூங்கிடுறாரு. அந்த இடத்துல நம்ம வீவா கேக்குறான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? அன்னைக்கு உங்களோட பேரை நான் பார்த்தேன், டென்னிஸ் பிளாக்ஸ். அப்பனா அந்த ராயல் சிட்டில இருக்க அந்த பிளாக்ஸ் ரெஸ்டாரண்ட், அது கூட உங்களோட பேரு கனெக்ட் ஆயிருக்கா என்ன? ஆமா, உண்மையே சொன்னா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் அவங்க தான் என்ன வளர்த்தாங்களே, ஆனா சில பல பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்கியூ பண்ணிட்டேன், அங்க இருந்து போற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் வந்து ரொம்ப ரூடாவும் காக்கியாவும் இருக்கேனா. 99th லெவல்ல வர இந்த உங்களோட ஏஜுக்கு அது ரொம்ப அதிகம் தான். அந்த டைம்ல அவ்வளவு ரீச் பண்றது சொன்னா நான் என்ன யோசிச்சேன்னா 100க்கும் மேல என்னால ரீச் பண்ண முடியும்னு யோசிச்சேன். அதனாலேயே அங்க சண்டை போட்டு நான் போற மாதிரி ஆச்சு. நிறைய இடத்துக்கு போய் என்னோட திறமைய காட்ட ஆரம்பிச்சேன். எங்கேயுமே என்னால ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியல. அதுக்கப்புறம் சில்வர் விங் அங்க வந்து நான் போய் சேர்ந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில அவங்க தான் எனக்கு துணையா இருந்தாங்க. நேரத்துக்கு நான் இருந்ததும்
அங்க ஒண்டிதான். அப்படியே சீன் இந்த பக்கம் வந்து தினமும் 2 பொண்ணுங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்கல்ல. இந்த பொண்ணுங்க வழக்க போல நம்ம டெனிஸோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடலான்னு வராங்க. முடி இருக்குமா திடீர்னு யாரோ ஒருத்தங்க தள்ளி விட்டு போறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு கடுப்பாயிது. அங்க மேஜிக் வச்சு அவங்க தாக்குறாங்க. அப்படியே பிடிக்கவும் செய்யறாங்க. ஆமா என்ன பண்ணிருக்கீங்க தெரியுதா உங்களுக்கு? அது உண்மையை சொன்னா எங்களோட லைனு தள்ளி விட்டு போறதும் இல்லாம மன்னிப்பு கேட்காம நீங்க போறீங்க. இதெல்லாம் என்ன சரிதானா? அந்த இடத்துல திடீர்னு நம்ம டெனிஸோட ரெஸ்டாரண்ட் அது பயங்கரமா பத்திக்கு நெறியுது. சைடு அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது அந்த விஷயத்த பாப்பாங்களா? அங்க பத்திக்கு நெறியுது ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சது. இல்ல இது வந்து இதுவா இருக்க கூடாது, இல்ல அதுவா இருக்க கூடாது. ஓடி வரான். நம்ம டெனிஸோட ரெஸ்டாரண்ட் தான் அது. பயங்கரமா பத்திக்கு நெறியுது. மத்தவங்களுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. வழியும் அங்க அணைக்க முடியல. அங்க 2 பொண்ணுங்களும் சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். நைட் மிஸ்ட் ஆளுங்க தான் இவங்க. கிட்ட பகச்சுக்கினா இப்படிதான் ஆகும். நீ யாரா வேணா இரு. கடைசியில உனக்கு இதுதான் முடிவு. எரிஞ்சக்கு அப்புறமா ஹீரோ உள்ள போய் பாக்குறான். எல்லா இடமும் நாசமாயிடுச்சு. இதனால நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை பேருக்கு சர்வ் பண்ணா முக்கியமா இந்த உலகத்துல இருக்க அந்த ட்ரெஷர் அந்த புக் எல்லாம் கூட அப்படியே இறைஞ்சு போயிடுச்சு. இத பாக்குற நம்ம பேட்ச்ல ஹென்ரிட்டா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். அப்படியே அழுவுறாங்க அங்க. ஏன்னா விவா ஒரு வாட்டி அந்த நைட் மிஸ்ட் கூட போய் மாட்டிக்கினா அதனால பிரச்சனையாச்சு. பேட்சலுக்கு கூட ஒரு பகை இருக்கு. அதனால எல்லாருமே அவங்க மேலதான் பிளேம் பண்ணிக்கிறாங்க. ஆனா டெனிஸ் இப்பதான் அங்க உண்மையான ரீசனையே சொல்றான். உண்மையை சொன்னா அவங்க மேல எந்த விதமான தப்பும் இல்ல. தப்பு எல்லாமே என் மேலதான். இதுல நைட் மிஸ்ட் ஒண்டிதான் இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. இதுல ஜோசப் என்னோட பழைய டீமோட லீடர் விகோ அவனும் இன்வால்வ் ஆயிருக்கான். அந்த ஜோசப் இருக்கான்ல அவன் தான் ஆர்டர் கொடுத்திருக்கான். இந்த மாதிரி சில்வர் விங் பார்ட்டியை வச்சு நைட் மிஸ்ட் பார்ட்டியை வச்சோம் என்ன ஒட்டு மொத்தமா சதைக்கணும்னு. சரி இந்த மாதிரி அவங்க எதுவும் பண்ணிட்டு போட்டோம். இது ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதனால சாதாரணமா வேற எங்கேயாச்சும் போய் சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ டிசைட் பண்ண உங்க விவா பயங்கரமா கத்துறான். ஆமா என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுடைய பழைய டெனிஸ் அவர் வந்து எங்க போனாரு? ஒரு அட்டிலியருக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணாரு. இந்த ஒட்டுமொத்த நேஷனையும் எனிமையா மாத்த போனாரு. நீங்க என்னன்னா இப்படி சொல்ல இருக்கீங்க? உண்மையை சொன்னா எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிச்சது. அதே மாதிரி நான் டயர்ட் ஆயிட்டேன் இந்த மாதிரி விஷயத்துல. அதனால தான் நான் இப்படி பண்றேன்னு டென்னிஸ் அங்க சொல்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இடத்துல எல்லா விஷயமும் எஞ்சி போயிருக்கும். லாக்கர்ல ஏதோ கொஞ்சோண்டு பணம் இருக்கும். அதை வச்சு புதுசா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நிறைய அட்டிலியரும் கேட்கிறான். ஆமா நானும் உங்க கூட வரலாம்ல, ஏன் அப்படி கேட்கிற? உண்மையை சொன்னா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். கோர்ட்ல நடந்த விஷயத்தினாலையும் ஒரு வகையில இப்படியாச்சு. அதே மாதிரி அவங்க கொடுத்த எல்லா ப்ரெஷியஸான புக்கும் அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்காக நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமே. அதனால அவன் கஷ்டப்பட்டு அங்க மன்னிப்பு கேட்கறான். பரவாயில்லன்னு அவன் சொல்றான். உண்மையை சொன்னா நான் வந்து கஸ்டமர் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நீங்க சேடா இருக்கிறது நான் பார்க்க விரும்பல. அதுக்காக தான் நான் எவ்வளவு விஷயத்த பண்ணனே. சரி அப்பனா நம்ம புதுசா ஆரம்பிக்கலாம். லைஃப் வந்து இப்படிதான். சில வாட்டி இந்த மாதிரி விஷயம் ஏற்படும். நம்ம தான் முன்னேறி போகணும். அதே மாதிரி இதை ஒரு ட்ரிப் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். டவுன் உண்மையிலேயே அற்புதமா இருந்துச்சு. நம்ம திரும்பவும் வரலாம் அட்டிலியர். அதுக்கு அட்டிலியர் ஒத்துக்கிறான். இந்த சைடு ஏதோ ஒரு கும்பலம் வர மாதிரி காட்டுறாங்க. இங்கே இந்த எபிசோடையும் முடிச்சு விடுறாங்க. இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் சுத்தமா அதில் பார்க்கல இந்த மாதிரி ஆகும்னு. நான் சுத்தமா யோசிக்கல இப்படி நம்ம ஹீரோட நிலைமை ஆகும்னு. ஏன்னா ஆளு இப்போதான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தனன் தான். இப்படி இருக்கும் போது அதுக்குள்ள எவ்வளவு பெரிய கஷ்டம். வாழ்க்கைனாலே இப்படிதான் கஷ்டத்தால நிறைஞ்சிருக்கும். நம்ம தான் முன்னேறி போகணும். அதே மாதிரி நம்மளால முன்னேறி போறான். ஸோ பார்க்கலாம் நம்ம டென்னிஸோட வாழ்க்கையில இதுக்கு மேலேயும் என்ன ஆகுதுன்னு. யாரோ ஒருத்தங்கள நம்ம பார்த்தோம் வர மாதிரி. அவங்க யாரு என்ன அதையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். அவங்கள அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். Thank you for watching. Sayonara.